பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது சரீரத்தை வாதம், பித்தம், கபம்னு 3 வகையா பிரித்திருக்காங்க. இப்படிப்பட்ட 3 வகைப்படுத்திய எமது உடம்புல என்ன விதமான நோய்கள் வரலாம், அப்படி நோய்கள் வந்தா சரியான மருத்துவ முறை என்ன, எப்படிப்பட்ட மருத்துவர்களை நாடலாம், இப்படி ஏகப்பட்ட மனதில் குழப்பங்கள், கேள்விகள் உங்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். நமது நிகழ்ச்சி மூலமா அதை சரிவர தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம், பல நாட்களாக சொல்ல முடியும். அப்படிப்பட்டதாக இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேச போற தலைப்பு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தொடர்பாக பேச போறோம். இது தொடர்பாக என்ன சொல்ல போறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், நம்ம தலைப்பு எடுத்திருக்கோம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நம்ம தொடர்ந்து இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா இப்ப எல்லாருக்குமே அதிகமா இது காமனா வருது, அதுவும் குழந்தைகளுக்கு வருது. இதுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்த்துடலாமா? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனா என்ன அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யூரினரி ட்ராக்ட்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், அதனால வரக்கூடிய அறிகுறிகள், அதனால இவ்வளவு தூரம் நம்ம சஃபர் ஆகுறோம், அதுதான் நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்றோம். பொதுவாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எந்த மாதிரி வருது, யாருக்கெல்லாம் வருது அப்படிங்கறத நம்ம முன்னாடி பார்க்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ப்ராப்பரா செல்ஃப் ஹைஜீனிக் இல்லாததும், இல்லைன்னா வெளியில போய் யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஹைஜீனிக் இல்லாததும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர என்ன மாதிரியான ஏஜ் பீப்புள்ஸ்க்கு, எந்த ஏஜ்ல, ஒரு 1 year பேபில இருந்து டில் 80-90 years உள்ள வரைக்கும் எல்லாருக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏஜ் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன் கிடையாது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ங்கிறது. 1 year பேபிக்கு எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, 1 year பேபிக்குன்னா ஜஸ்ட் அது யூரின் போகும்போது, ஈவன் குழந்தைங்கள்ல மேல் பேபிக்கு ரொம்பவே இன்ஃபெக்ஷன் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஃபோர்ஸ்கின் ஃபுல்லா பின்னாடி போகாதனால யூரின் டிராப் முன்னாடி தங்கி கிளான்ஸ் பண்ணஸ்ல தங்குறதுனால வரக்கூடியதுதான் குழந்தைங்களுக்கு, அதாவது மேல் பேபிக்கு வரக்கூடிய யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில டைம் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாவே இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகி அதை சர்ஜிக்கலா கிளீன் பண்ற அளவுக்கு போயிடும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன். ஆனா ஃபீமேல் பேபிஸ்க்கும் அதே மாதிரியான இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹைஜீன்னாலதான், அன்ஹைஜீனிக்னாலதான் ஃபீமேல் பேபிஸ்க்கு வருது. பொதுவா நம்ம பார்க்கணும்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல்ஸ்க்கு தான் அதிகமா வரும் கம்பேர்ட் டு மேல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் த ஃபீமேல்ஸ்ல the urinary tract-ஓட length of the urinary tract ரொம்ப shorter than males அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் தட், அதனால நம்ம ஃபீமேல்ஸ்க்கு அதிகமா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சூழ்நிலை காரணமாக, அதாவது காலநிலை காரணமாகவும் சொல்லலாம். அப்படிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருக்கு? ஆக்சுவலா காலநிலை காரணமா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் சன்னி டேஸ்ல, அதாவது சம்மர்ல யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சம்மர்ல எப்போ அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜஸ்ட் தண்ணி நிறைய குடிக்காததுனால, பிளஸ் அவங்களுக்கு ப்ராப்பரா இன்டேக் வாட்டரி ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இன்டேக் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வரதுக்கு வாய்ப்பு. ஒரு நேயர் பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. பேர் நித்யா மேடம், வில்லியத்துல இருந்து பேசுறேன். ஓகே நித்யா, டாக்டர் நித்யா இருக்காங்க, அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. டாக்டர், நான் நித்யா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நித்யா பேசுறேன். சொல்லுங்கம்மா. மேடம், நான் மேரேஜ் ஆயிட்டு ஒரு 8 month ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆகிட்டு 3 month இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அது கேட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஹார்ட் பீட் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்ன அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே. அவங்க சில டெஸ்ட் எல்லாம் எங்க ஃபேமிலி டாக்டர் எடுத்து சொன்னாங்க. எடுத்து பார்த்ததுல ஆன்டி கார்டியோலிப்பின்ட்டு அது 8ல இருந்து 10 இருக்கணும்னு சொன்னாங்க. ஓகே. அது 15 இருக்கு, அதனாலதான் அபார்ஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஓகே. ஹார்ட் பீட் அதனாலதான் வரலன்னு சொன்னாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைம் எங்க கன்சீவ் ஆனீங்களா பீரியட் தள்ளி போன 5 டேஸ்லயே எங்க கையில இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க, சரியா போகும்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அதனாலதான் நான் உங்க கையில டவுட் கேட்கலாம், அது இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடுமான்றதுக்காக கேட்டேன். என்ன இன்ஜெக்ஷன்? இன்ஜெக்ஷன் பண்ணா மறுபடியும் போலாம். ஆக்சுவலா என்னன்னா, ஆன்டிகார்டியோலிப்பின் ஹார்மோன் அதிகமா இருக்கு உங்களுக்கு, அதனால ப்ரீவியஸ் அபார்ஷன் நடந்தது இல்லையா? ஆமாங்க மேடம். இப்போ பிரெக்னன்ட் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? அபார்ஷன் ஆயிட்டு ஒரு இப்போ 6 months. இப்போ திரும்ப அகைன் பிரெக்னன்ட் ஆயிருக்கீங்களா?
இல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. உடனே கன்சீவ் ஆக சொன்னாங்க. நான் உடம்பு வீக்கா இருக்குன்னு சொல்றதுக்காக வேணான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் அபார்ஷன் ஆகி 6 months ஆகுதுங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, நெக்ஸ்ட் பேபிக்கு எவ்வளவு நாள் கழிச்சு ட்ரை பண்ணலாம் பிளான் இருக்கீங்க? 1 year ஆகுது மினிமம் கேப் விட்டா ரொம்பவே நல்லது. சரிங்களா? இப்போ ஆக்சுவலா இன்ஜெக்ஷன் அப்படின்னா அவங்க என்ன இன்ஜெக்ஷன்ஸ் போட போறாங்க அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு விஷயம் என்னன்னா ஆன்டியோகார்டியோலிப்பின் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம முழுக்க சொல்ல முடியாது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தைராய்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி தைராய்டு செக் பண்ணி இருந்ததுன்னா தைராய்டு செக் பண்ணி நார்மலா இருக்கு அப்படின்னா விட்டுடலாம். இல்ல தைராய்டு செக் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் தைராய்டும் பிசிஓடியும் இருக்கான்னு செக் பண்ணணும். பிளஸ் அந்த கார்டியோலிப்பின் அதையும் சரி பண்ணணும். உங்களோட அந்த ப்ரீவியஸ் ரிப்போர்ட் பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் கொடுக்கும்போது அதை இன்ஜெக்ஷன்ஸ் போடாமலும் நார்மலா பிரெக்னன்சி கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. ஓகே, நன்றி. மொழியின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. நம்ம யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. அதுவும் அந்த சம்மர் வெக்கேஷன் சம்மர்ல இல்லைன்னா வின்டர் சீசன்ல இப்படி வருதுன்னு சொல்றீங்க. ஆனா நிறைய தண்ணி என்னதான் குடிச்சாலுமே அவங்க சில பேர் இப்ப டெண்டோகான் கண்டென்ட் எல்லாம் குடிக்கிறாங்க. சில பேருக்கு இப்ப வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனாலயே இதெல்லாம் குடிக்க முடியாம இந்த நேரம் இருக்கு. அந்த நேரத்துல அவங்களோட பாடி டெண்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது டாக்டர்? ஆக்சுவலா டெண்டர் கோகனட் ஒரு சிலருக்கு வீசிங் இருக்கும், ஆஸ்மா வீசிங், அவங்களால டெண்டர் கோகனட் எடுத்துக்க முடியாது, ரொம்ப சில்லி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல தண்ணி தான் ரொம்ப அதிகமாவே ஹெல்ப் பண்ணும். வாட்டர் இன்டேக் பிளஸ் வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் வந்து நம்ம சில்லின் ஃப்ரிட்ஜ்ல வைக்காம டைரக்டா நம்ம பை பண்றோம்னா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். டைரக்ட் ஃப்ரூட் பிளஸ் வாட்டர், இது ரெண்டும் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொரு விஷயம் மோர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பட்டர் மில்க், அது வந்து ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணும். ரொம்ப லிக்விஃபைடு டைல்யூட்டட் மோர், ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா திக்கா இல்லாம ஜஸ்ட் ஒரு 100 ml மோர் எடுக்கிறோம்னா 200 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணி அது கூட நம்ம சால்ட் கண்டென்ட்டும் ரொம்ப நிறைய போடக்கூடாது. ஓரளவுக்கு மினிமம் சால்ட் போட்டு குடிக்கிற மூலமா நமக்கு யூரின் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யூரின் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வில் ரெடியூஸ். ஓகே, இன்னொன்னு இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. இந்துமதிங்களா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் வந்து ஆவடியில இருந்து பேசுறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம் சொல்லுங்கம்மா. என் பையனுக்காண்டி கேட்கணும். ஓகே சொல்லுங்க. அவனுக்கு நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்குது. சரி, அவனுக்கு நாங்க ஏற்கனவே காமிச்சிருக்கோம். ஓகே, எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டோம். சரிங்கம்மா. வயசு என்ன உங்களுக்கு? அவனுக்கு வந்து 10 வயசு ஆகுது மேடம். ஓகே ஓகே ஓகே. நரம்பு தளர்ச்சினா என்ன தொந்தரவு இருக்கு நீங்க அந்த நரம்பு தளர்ச்சின்னு சொல்றீங்க? அவனுக்கு வந்து எல்லாமே நார்மலா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்கம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. நரம்பு தளர்ச்சி நீங்க எந்த கம்ப்ளைண்ட சொல்றீங்க? அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை காலெல்லாம் இழுத்துக்குது. இழுத்துக்குதா நடுங்குதா? இல்ல, கை காலெல்லாம் இழுத்து வாயெல்லாம் கோண போயிடுது. ஓகே ஓகே ஓகே. வயசு 10 வயசா? 10 வயசு ஆகுது. ஓகே. ஆக்சுவலா கால்சியம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரியான அறிகுறி வருமா? ஓகேவா? உடம்புல வந்து கால்சியமோட குழந்தைங்களுக்கு வரும்போது மோஸ்ட் ஆஃப் வந்து கால்சியம் ரொம்ப கம்மியா இருந்தா டெட்டனி அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் அது. ஓகேவா? கை கால் எல்லாம் வந்துட்டு கிராம்ஸ் மாதிரி, அதாவது குரக்குழி பிடிக்கதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அது வந்து கால்சியம் ரொம்ப கம்மியா இருந்தா வரக்கூடிய விஷயம். கால்சியம் ஃபுட் நிறைய எடுத்துக்க சொல்லுங்க அவரை, சரிங்களா? சாப்பிட மாட்டேன். சரி, ஓகே. அந்த நீங்க ரிப்போர்ட்ஸ் வச்சிருப்பீங்களா, அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வாங்க. கண்டிப்பா நம்ம கால்சியம் ரிச் ஃபுட் டயட் அட்வைஸ் பிளஸ் அவருக்கு எப்படி என்னெல்லாம் ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கறதும் பிளஸ் அவருக்கு கொஞ்சம் மெடிசனும் தேவைப்படுது, அதையும் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆனா இது வந்து முடிஞ்ச வரைக்கும் as soon as earlier இது சரி பண்ணணும். நம்ம அப்படியே விட்டுட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டெஃபிஷியன்சி போகும்போது அந்த மாதிரியே ஒரு கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லதுமா. நன்றி உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் விஜயலட்சுமி பேசுறேன் மேம். நல்லதுமா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. 9 months பேபி இருக்கு. ஓகே. பாப்பாவோட ஒரு பக்கம் மாறு ஒண்ணுமே இல்ல, நல்லா இருக்கு. இன்னொன்னு ஒரு பக்கம் லைட்டா கல்லு மாதிரி இருக்கு. பாப்பாவுக்கு மாறல. ஓகே. ஒரு பக்கம் வீங்கி இருக்க மாதிரி இருக்கா? ஆமா, லைட்டா இருக்கு. ஃபீமேல் பேபி தானேமா? என்ன மேம்? ஃபீமேல் பேபியா மேல் பேபியா? முதல் பேபி மேம், பெண் குழந்தை. இல்ல, மேல் பேபியா ஃபீமேல் பேபியா? ஃபீமேல் பேபி. என்ன ஏஜ்?
9 months ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டாம், ஓகேவா? பிகாஸ் நீங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இப்போ. ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ஹார்மோனோட எஃபெக்ட்னால பேபிக்கு அந்த மாதிரி ஒரு மைல்டு ஸ்வெல்லிங் இருக்கும். பயப்பட வேண்டாம். நீங்க அது யாரும் பிரஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க வீட்டுல உள்ள பெரியவங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க ஃபீடிங் நிறுத்தினதுக்கு அப்புறம் உங்களோட அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்னால அந்த மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் இருக்கிறது. ஃபீடிங் நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த ஹார்மோன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சிச்சுன்னா அந்த ஸ்வெல்லிங் தன்னால குறைஞ்சிடும். நீங்க எதுவும் பயப்படவே வேண்டாம், நார்மல் தான் அது. அம்மா பாட்டி எல்லாம் அழுத்தி எடுப்பாங்க அப்படி. எஸ், அதுதான் சொல்றேன் நான். அது அமுத்தி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். என்னன்னா அது அமுத்தி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்து பேபிக்கு ஃபீட் பண்றீங்க இல்லையா? ஃபீட் பண்ணும்போது உங்களோட ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனோட லெவல் அதிகமா இருக்கிறதுனால தான் பால் சுரக்கிறது அதிகமா இருக்கும், ஓகேவா? அதே தான் குழந்தைக்கு போகுது இல்லையா? அதனால பேபிக்கும் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனாலதான் ஒரு பிரஸ்ட் டெவலப்மெண்ட் மாதிரி இருக்குது. அதை நீங்க பிரஸ் பண்ணி எடுக்க வேண்டாம். ஒரு சில நேரத்துல பிரஸ் பண்ணி எடுக்கும்போது அது புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா? அதை அப்படியே விட்டுடுங்க. நீங்க ஃபீட் பண்றதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்வெல்லிங், அதாவது ஒரு வீக்கம் மாதிரி இருக்கிறது அதுவாவே குறைஞ்சிடும். பயப்பட வேண்டாம். நன்றி வாங்களே. நல்ல இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் ரஃபீலா பேசுறேன். எங்க இருந்துமா? நான் சென்னையில இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இப்போ 5 months ஆகுது, பிரெக்னெண்டா இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் எனக்கு கல்யாண ஸ்டேஜ்ல இருந்தே இருக்கு. ஓகே. எனக்கு இப்ப வரைக்கும் அது கிளியர் ஆகல. அதுக்காக சொல்யூஷன் எதுனா இருக்கு? ஓகே. யூரின் இன்ஃபெக்ஷன்னா என்ன தொந்தரவு இருக்குமா உங்களுக்கு? எனக்கு வந்து யூரின் போகும்போது ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கு. ஓகே. எரிச்சல் இருக்கா? மாதிரி எரிச்சல் இருக்காமா? எரிச்சல் இருக்கு. எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு எல்லாம் இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு இயர்ஸா இருக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 7 months ஆகுது. ஓகே. ஆக்சுவலா நியூலி மேரிட்னா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றது காமன் தான். அது வந்து ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. என்னன்னா நம்மளோட என்வரன்மெண்ட், நம்ம இருக்கிற இடம், நம்ம பழகுற மக்கள், நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய சேஞ்சஸ் வர்றதுனால இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட பாடியில நடக்கக்கூடிய பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னாலையும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுக்கணும். நிறைய தண்ணி குடிங்க, இளநீர் குடிங்க, மோர் நிறைய குடிங்க. இதுக்கப்புறமும் அந்த தொந்தரவு இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. அதுக்கான மருந்துகள் இருக்கு, ஸ்பெசிபிக் மெடிசன்ஸ் இருக்கு. அது கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடும். நன்றி மாங்குலி. நினைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு முதல்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து இதற்கான அறிகுறிகள் பத்தி பேச இருக்குது. ஒரு நேயரை தொடர்ந்து. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க சார். ரமேஷ். எங்க இருந்து பேசுறீங்க? மாவடி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். ஹலோ மேடம். எங்க வைஃப்க்கு irregular periods ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ஸோ நான் செக்அப் பண்ணியிருந்தேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பிளட் அந்த இது கம்மியா இருக்கிறதுனால தான் இது ப்ராப்ளம். நீங்க நல்லா சாப்பிடுங்க சரியாயிடும்னாங்க. ஓகே. ஸோ இப்போ அயன் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. டெக்ஸாரேஞ்ச். அவங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாஸ்ட் ஒரு 6 months எடுத்துட்டு இருக்காங்க. சரி. பட் ஆனா irregular ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ என்ன பண்ணா நல்லா இருக்கும்? irregular ப்ராப்ளம்ஸ்னா டிலேடா வருதா இல்ல ப்ரீவியஸா முன்னாடியே வந்ததா? மேடம் இப்போ ஆக்சுவலா ஒரு 45 days அப்படி ரெகுலரா இருந்தது. இப்போ சம்டைம்ஸ் 50 days ஆகுது, சம்டைம்ஸ் 55 days ஆகுது, சம்டைம்ஸ் 60 days கூட ஆகுது. ஓகே. சோ அந்த டைம்ல வந்து அவங்க டம்மி வந்து பெருசாயிருது. அதனால அவங்க வந்து குண்டாயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிடறத கம்மி பண்றாங்க. சோ இட்ஸ் ஆக்சுவலா டிலேட் ஆகுது. ஒவ்வொரு தடவையும் டிலே ஆகுது பீரியட்ஸ், ரைட்? ஆமா மேடம். டிலே ஆகிறதுக்கு அனீமிக் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். ஆனா பிசிஓடி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி பாத்திருக்கீங்களா? என்ன மேடம்? பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது செக் பண்ணிட்டேன் மேடம். இட்ஸ் எவ்ரிதிங் ப்ராப்பர் தே. ஓகே. தைராய்டு செக் பண்ணிருக்கீங்களா சார்? தைராய்டு செக் பண்ணிட்டேன். நார்மலா தான் இருக்கு இல்லையா? ஆமா. இது ரெண்டுமே நார்மலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேக்ஸிமம் காஸ் வந்து அனீமிக்கா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. தட் இஸ் ரத்த சோகை, அனீமியாவா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. நீங்க டெக்ஸ்டாரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி டிலேடா தான் இருக்கு இல்லையா? ஆமா மேடம். ப்ளீடிங் ரொம்ப நிறைய இருக்கா? இல்ல மேடம், கம்மியா தான் மேம். கம்மியா தான் இருக்கா? ஆக்சுவலி அனீமிக்கா இருக்கிற பட்சத்துல டிலேடா வந்தாலும் ப்ளீடிங்கோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் நம்ம ஸ்பெசிபிக் சிம்டம் ஃபார் அனீமிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்க வந்து 6 months எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறமும் இருக்கு. உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பிளஸ் தைராய்டு ரிப்போர்ட் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. சென்னையிலேயே அண்ணா நகர் அண்ட் வேளச்சேரி 2 பிளேஸ்ல இருக்கு. நீங்க நேர்ல வாங்க. ஃபீமேல் டாக்டர்ஸே இருக்காங்க. அவங்க கிட்ட ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணிட்டு
வேற என்னெல்லாம் ரீசன் இருக்குங்கிறத எவாலுவேட் பண்ணி டாக்டர் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் கொடுப்பாங்க. கண்டிப்பா இது சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சார். நன்றி சார். உங்களின் அழைப்புக்கு கீழே வர ஸ்கிராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறையை பற்றிய விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நேர் கூட இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பவானியில இருந்து பேசுறேங்க மேம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு 2 மாசமா யூரின் போற இடத்துக்கு ரொம்ப அதிகமா பிக் எடுக்குது. ஓகே, உங்க ஏஜ் என்னம்மா? ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஏஜ் 30. 30. ஓகே, 2 வாரமா அந்த மாதிரி எரிச்சல் பிளஸ் அரிப்பு இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குங்களா? வெள்ளைப்படுதல் ஏதாவது இருக்கா? அது இருக்குங்க. வெள்ளைப்படுதலும் இருக்குல்ல. வெள்ளைப்படுதல் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த அரிப்பு எரிச்சல் இருக்கு. யூரின்ல வர்றதுனால இல்ல. யூரின்ல வர்றதுனால இருந்ததுன்னா 1 வீக்குள்ள அதுவே சரியாயிருக்கும். அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆக்சுவலா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சாதாரணமா தான் இருக்குன்னா இந்த தொந்தரவு கொடுக்காது. இன்ஃபெக்ஷனால தான் இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு அந்த தொந்தரவு கொடுக்குது. கண்டிப்பா நீங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதுதான் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் சுடு தண்ணியில நீங்கள குளிக்கிற யூஸ் பண்ற சோப் வச்சு வாஷ் பண்ணுங்க. அது வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த அரிப்பு பிளஸ் எரிச்சல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. ஃபீமேல் டாக்டர்ஸே இருப்பாங்க, எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு நம்ம அறிகுறிகள் பார்க்கணும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கு? யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு ஏன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள், எங்க இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதை பொறுத்து அறிகுறிகள் நமக்கு மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் யூரித்ரால இருந்து கிட்னி வரைக்கும் எங்க வேணாலும் இருக்கலாம் இல்லையா? கிட்னில இன்ஃபெக்ஷன் இருக்கு. எஸ், கிட்னில இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. ஹலோ. பேர் சொல்லுங்கம்மா. நான் நிஷா பேசுறேங்க மேடம். எங்க இருந்து? நான் கொடைக்கானல்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு யூரின்ல ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி போனோம். ஓகே. அந்த கிட்னில கல் இருக்கு அப்படின்னு 2 கல் இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் எடுத்திருக்காங்க. சரிம்மா. அது எனக்கு சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலங்க மேடம். அந்த செஸ்ட் பெயின், அந்த என்ன சொல்ற பீரியட் டயத்துல எனக்கு மாத்திரை சாப்பிட்டு செஸ்ட்ல பெயின் இருக்குன்ட்டு. ஓகே. அதனால எனக்கு சைட்ல இந்த கல்லடைப்பு மாதிரி வந்துச்சு. அவங்க இந்த மாத்திரை கொடுத்தாங்க, ஓவரால் எல்லுன்னு சொல்லி. ஓகே. அதெல்லாம் எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லி இப்ப ஹோமியோபதியில போய் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே. திருச்சியில காட்டணும் மேடம். ஓகே. இப்ப அந்த கல்லு ரிமூவ் ஆகுறதுக்கு மருந்து மாத்திரலாம் அவங்க கண்டிப்பா இருக்கு. ஓகே. அதனால இப்ப எனக்கு வலி ஒரு பக்கம் இருக்குது, ஆனா கல்லு இருக்கிறது ஒரு பக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதான் அவங்க கேட்டதுக்கு வலி ஒரு பக்கம் இருக்குன்றீங்க, ஆனா ஸ்கேன்ல எந்த இதுவுமே இல்ல, நார்மலா இருக்கு. ஆனா கல்லு ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரி. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஆனா வலி ஒரு பக்கம் இருக்கு. அவங்க சொல்றாங்க மோஷன் டேப்லெட் ஒண்ணு கொடுப்போம், கொடுத்தீங்கன்னாக்கா நரம்பு எதுவும் சுருண்டு இருக்கா என்னன்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். இது என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல. வாழைத்தண்டு சாப்பிடலாம்னு சொல்லி அனுப்புனாங்க. இப்ப கேட்டா வாழைத்தண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்லைங்கம்மா, ஆக்சுவலா என்னன்னா கல் இருக்கிறது அப்படின்னா கல் உங்களுக்கு ரைட் சைடு இருக்கலாம் இல்ல லெஃப்ட் சைடு இருக்கலாம். 2 சைடுல தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட் சைடுன்னு சொல்றாங்க. கல் ஸ்கேன்ல கல் ரைட் சைடுல இருக்குங்கறாங்க. உங்களுக்கு பெயின் லெஃப்ட் சைடுல இருக்கா? லெஃப்ட் சைடுல இருக்கு. ஓகே, பயப்பட வேண்டாமா. ஆக்சுவலி கல் இருக்கு அப்படின்னா கிட்னி வீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கல் அதோட ஃப்ளோல பிளாக் ஆகும்போது கிட்னி வீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வாழைத்தண்டெல்லாம் நிறைய சாப்பிடுறோம் அப்படின்னா அது அதாவது பேசேஜ்ல இருக்கு அப்படின்னா வாழைத்தண்டை நிறைய சாப்பிடும் போது கல் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆனா அது பிளாக்கா இருக்கும் போது கிட்னி வீங்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஒரு டியூப் இருக்குன்னா டியூப்ல போய் கல்ல உட்காந்துச்சுன்னா பிளாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும், இதுக்கு மேல இருக்க கிட்னி நம்ம எவ்வளவு தண்ணி செக்ரெட் குடிச்சாலும் அது கிட்னி வீங்க ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால வாழைத்தண்டு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா கிட்னி ரொம்ப பெருசா வீங்குது அப்படின்னா அது ரப்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் கல் கீழே இறங்கி அதோட பேசேஜ்ல வருதுன்னா நீங்க அப்ப வாழைத்தண்டு சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும் கல். ஓகேவா? எந்த இடத்துல கல் இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் வாழைத்தண்டு சாப்பிடுறதும் இல்லாததும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ரைட் சைட்ல ஸ்கேன்ல காமிக்குது, ஆனா லெஃப்ட் சைட் பெயின் இருக்கு அப்படின்னா கல்லுனால மட்டும்தான் பெயின் இருக்கணும் இலியாக் ரீஜன்ல அப்படின்னு கிடையாது. வேற அதர் காசஸும் இருக்கு. அதாவது அடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளார பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருந்தாலும் அந்த மாதிரி காசஸ்னாலையும் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபீமேல்ஸ்க்கு. ஓகேங்களா? நம்ம வெறும் கல் மட்டும்தான் ரைட் சைட்ல இருக்கு, ஏன் லெஃப்ட் சைட்ல பெயின் இருக்கு அப்படின்னு பயப்பட வேண்டாம்.
இது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸோ இல்ல அடிஷன்ஸோ இருந்தாலும் அதனால ஃபீமேல்ஸ்க்கு பெயின் இருக்கலாம். அது வந்து சாதாரணமா மருந்து எடுத்துக்கும் போதே சரியாயிடும். நீங்க பயப்பட வேண்டாம். கல் இருக்கிறதுனால பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க சந்தோஷப்படணும். என்ன அர்த்தம்னா கல் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா பெயின் கொஞ்சம் இன்டாலரபிளா தான் இருக்கும். ஆனாலும் கண்டிப்பா வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெயின் இருந்துட்டே இருக்குன்னா நீங்க அந்த டைம்ல வாழைத்தரு ஜூஸ் குடிக்கலாம். ஆனா பெயின் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஸ்கேன்ல கிட்னி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நீங்க அது குடிக்கிறது நல்லது. பயப்பட வேண்டாம். ஆனா ஸ்கேன்ல கல் எங்க இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். உங்களுக்கு இதுக்கு மேல டவுட் இருக்குன்னா உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. மதுரையிலயும் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் இருக்கு, சென்னையிலயும் இருக்கு. உங்களுக்கு எது நியர்பை பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. அதுக்கான ஸ்பெஷல் டாக்டர்ஸ் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, நன்றி. உங்களின் நினைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. மேடம் எங்க பேரு பானுசியா மேடம். நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. டாக்டர்கிட்ட சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு. மேடம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன். லாஸ்ட் டைம் எனக்கு வந்து 1 year ஆச்சு மேடம். LSIS பண்ணி தான் பேபி டெலிவரி ஆச்சு. என்ன பண்ணி பேபி ஃபார்ம் ஆச்சு? LSIS மேம். LSIS பண்ணி தான் பேபி டெலிவரி ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரியே வந்துட்டு இருக்கு மேடம். ஓகே. எப்படி சொல்றது, ஒரு டைம் யூரின் போனோம்னா நெக்ஸ்ட் ஒரு 2 நாள் கிட்ட அப்படியே ரொம்ப எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அடிக்கடி என்னால யூரின் பாஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு டெலிவரி ஆகி குழந்தைக்கு என்ன வயசு ஆகுதுமா? இப்போ 1 year ஆகுது மேம் பாப்பாக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறத்துல இருந்து இப்படிதான் மேம் இருக்கு. யூரின் இன்ஃபெக்ஷன்னா உங்களுக்கு அரிப்பு, எரிச்சல் அந்த மாதிரி இருந்துட்டே இருக்குங்களா? ஆமாங்க மேம். அதுக்கப்புறம் தான் மேம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா டெலிவரியில இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அது வந்து யாரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. டாக்டரையோ இல்லைன்னா டெலிவரி கண்டக்ட் பண்ணவங்களையோ பிளேம் பண்ண முடியாது. ஆனா அவங்க முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே எந்த டாக்டரா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஹைஜீனிக்கா டெலிவரி பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஓகேவா? அதையும் மீறி ஒரு 1 or 2% இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம அவங்கள பிளேம் பண்ண முடியாது. ஆனா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இவ்வளோ 1 year டெலிவரியில வந்த இன்ஃபெக்ஷன்னா 1 year வரைக்கும் கேரி ஓவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஓகேங்களா? இல்லைங்க மேம். எனக்கு வந்து இப்போ டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் 3rd day எழுந்து நடக்க வைப்பாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி நடக்க வைக்கும்போது எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த சூச்சைங்கள்ல வந்து பிளட் வெளியில வந்துட்டது ரொம்ப அதிகமா. ஒரு 2 days வந்து அதே மாதிரி பிளட் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த பிளட் எல்லாம் ரெண்டும் அழுத்தி எடுத்துட்டாங்க வெளியில. அந்த பிளட் எல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் அந்த சூச்சரையே டைட் பண்ணி விட்டாங்க. ஓகே. ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு அந்த டெலிவரி ஆன வூண்ட் எல்லாம் ஹீல் ஆயிடுச்சுல? கிளீன் ஆயிடுச்சு. பயப்பட வேண்டாம். நீங்க இன்ஃபெக்ஷன் அதனால வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால வந்திருந்தாலும் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து நேர்ல வாங்க. நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு ஃபீமேல் டாக்டர் இருக்காங்க. எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் எதனால வந்தது அப்படிங்கறத எவாலுவேட் பண்ணி அதுக்குரிய மருந்து கொடுக்கும் போது தான் நமக்கு கண்டிப்பா முழுமையா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வந்தா ரொம்பவே நல்லது. நன்றி மங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேரு நாசியா, பெங்களூர்ல இருந்து. ஆக்சுவலி நான் லூப் போட்டுருக்கிறேன் காப்பர்ட்டி. ஓகே. அதனால வயிறு ரொம்ப பெருசா இருக்குது. ஸோ இது இந்த காப்பர்ட்டி போட்டிருக்கிறதுனால நெக்ஸ்ட் பிரெக்னன்சி டிஃபிகல்ட்டா இருக்குமான்றது ஒரு டவுட். பை த பை வயிறு ரொம்ப பெருசா இருக்குது. ஐ மீன் ஒரு 1 year ஆயிடுச்சு. அது காப்பர்ட்டி போடுறதுக்கும் வயிறு பெருசாகிறதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாதுமா. ஓகேங்களா? ஆக்சுவலா ஆஃப்டர் டெலிவரி இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 2 years ஆகுது மேம். ஓகே. 2 years ஆகுது. நீங்க வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி வயிறு குறைக்கணும். நம்பர் 1. இன்னொரு விஷயம், காப்பர்ட்டி போடுறதுக்கும் வயிறு பெருசாகிறதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. நீங்க அதை ஒரி பண்ணிக்க வேண்டாம். காப்பர்ட்டி உள்ள இருக்கிறதுனாலையும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்க கண்டினியூஸா ப்ராப்பரா அப்டமினல் எக்ஸசைஸ் பண்றது மூலமா அப்டமன் பெருசா இருக்கிறத குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. காப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எப்ப பிளான் பண்றீங்களோ அப்போ ஜஸ்ட் 1 month before you can remove the காப்பர்ட்டி. That's all. ஓகே மேம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம அறிகுறிகள் பார்க்கணும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அறிகுறிகள் அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் கிட்னில இருந்தா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? கிட்னில இருந்தா ஜஸ்ட் பேக்ல பெயின் இருக்கும். இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் கிட்னில இருந்ததுன்னா ஜஸ்ட் லோவர் பேக்ல பெயின் நல்லாவே இருக்கும். பிளஸ் பெயின் வந்து கொஞ்சம் ரேடியேட் ஆகிற மாதிரி ஸ்டோன் பெயின் மாதிரி இருக்கும். இலியாக் ரீஜன்லயும் இருக்கும்,
ஃபீவர், ரொம்ப ஹெவி ஃபீவர் பிளஸ் நாஷியா, வாமிட், அதாவது வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் பிளஸ் வாமிட்டிங்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு. ஓகே, தொடர்ந்து அடுத்தடுத்த அறிகுறிகள் பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ரஜியா பானு. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்கம்மா. நான் 5 months பிரெக்னெண்டா இருக்கேங்க டாக்டர். ஓகே. எனக்கு வந்து மைல்டா பல்மோனரி ஸ்டெனோசிஸ் சொல்லியிருக்காங்க ஹார்ட்ல. என்னம்மா? மைல்டு பல்மோனரி. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி. உங்களுக்கா பேபிக்கா? உங்களுக்கு பேபிக்காமா? ஹலோ ஹலோ ஹலோ, தொடர்புல இருக்கீங்களா? ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. அவங்க என்ன கேட்க வந்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்துட்டு மைல்டு பல்மனரி ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர் பேபிக்கு அவங்களுக்கு அப்படின்னு தெரியல. ஈவன் மதருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதனால பேபிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றது பயப்பட வேண்டாம். பேபிக்கும் அந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10% சான்சஸ் இருக்கு. 90% வரணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. பயப்பட வேண்டாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுல அறிகுறிகளை பத்தி நீங்க சொன்னீங்க, கிட்னில இருந்தா. அதுக்கு அடுத்தது பிளாடர். பிளாடர்ல இருந்தா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லோவர் அப்டமன் பெயின் இருக்கும். நிறைய கீழே வயிறுக்கு கீழே, அதாவது அம்பிளிகஸ்க்கு கீழே ரொம்ப வலி அதிகமா இருக்கும். அந்த மாதிரி வலி இருக்கும்போது யூரின்ல வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் ரொம்ப அதிகமா இருக்கும். அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு தடவை யூரின் போகும்போதும் அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் யூரினேஷன் இருக்கும் அவங்களுக்கு. அதுவே பிளாடர்ல இருந்து கீழே யூரித்ரால, யூரினரி ஆரிஃபைஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர்னிங், எரிச்சல் பிளஸ் அரிப்பு பிளஸ் வலி மூணுமே இருக்கும். ஃப்ரீக்வன்சியும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்தா ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னிலையும் பிளாடர்லயும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க பீப்புள்ஸ். என்னன்னா பெயின், சில நேரம் வந்து ப்ளீட் இருக்கு யூரின்ல, ரெட் யூரின் அந்த மாதிரி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் அறிகுறி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எரிச்சல், அரிப்பு, ஃபீவர், நாஷியா, வாமிட்டிங், அதாவது வாமிட் சென்சேஷன் பிளஸ் வாமிட்டிங் பிளஸ் லோவர் அப்டமன் பெயின், இது எல்லாமே காமன் சிம்டம் ஃபார் யூரினரி இன்ஃபெக்ஷன். சாதாரண யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா டாக்டர்? ஓகே, நம்ம தொடர்ந்து பேச ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் ஐஸ்வர்யா. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து தான் பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம், எனக்கு ஆக்சுவலா ஒரு பாய் பேபி இருக்கான். 4 years ஆகுது. செகண்ட் பேபி வந்து ட்ரை பண்ணுவோன்னு ஒரு 10 months பார்க்கும்போது பட் ஆனா வந்து இன்னும் கரெக்டா வரல. ஸோ எதனா ப்ராப்ளம் இருக்குமா, இல்ல என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா செகண்ட் பேபிக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, 10 months இன்னும் கன்சீவ் ஆகல. ஆமா. ஓகே, ஆக்சுவலா பயப்பட வேண்டாமா. உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா? அதெல்லாம் ரெகுலரா கரெக்டா வருது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஆனாலும் தைராய்டு ஏதாவது செக் பண்ணீங்களா இப்போ 10 monthsல? செக் பண்ணோம். ஸோ 2-3 days தள்ளி போயிட்டு உடனே இல்ல 2-3 days தள்ளி போறது வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆகிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேபிக்கு தைராய்டு இல்ல, பிசிஓடி இல்ல, சுகர் இல்ல, ஆனா எனக்கு இப்போ வந்து நான் ட்ரை பண்றேன், நார்மலா தான் இருக்கு, வரல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூட்ரஸ் ஸ்கேன் நம்ம பண்ணி பார்க்கணும். பிசிஓடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிளஸ் நம்ம அடுத்து தைராய்டு செக் பண்ணி பார்க்கணும். தைராய்ட்லயும் லெவல்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டும் கம்மியா இருந்ததுன்னா சுகர் வேல்யூ எப்படி இருக்கிறது அப்படிங்கறதையும் பார்க்கணும். இது மூணுமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இது 3 ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. டாக்டர் வந்து வேற என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அது மூலமா நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. நன்றி. உங்களின் நிலைப்புக்கு இது பரம்பரை வழியா வரக்கூடிய ஏதாவது ஒரு குறைபாடு நம்ம சொல்ல முடியுமா? யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் பரம்பரையா கண்டிப்பா வரவே வராது அப்படி சொல்லலாம். 1% கூட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்கேஸ் பிரெக்னெண்டா இருக்கிற விமனுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்கேஸ் பிரெக்னெண்டா இருக்க விமனுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீமெச்சூர் டெலிவரினா 10 months 9 months கம்ப்ளீட் ஆகணும். 36 weeks கம்ப்ளீட் ஆகாம 8 monthsலயே டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம், பேபிக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் மே பி தேர், ஜஸ்ட் ஒரு 10% சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பேபியோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெக்னெண்டா இருக்க விமனுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா பேபியோட வெயிட் குறையும், ப்ரீமெச்சூர் டெலிவரி, இது ரெண்டுமே ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் முத்துலட்சுமி, சங்கரன்கோவில இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க.
என் பொண்ணுக்கு வந்து 12 வயசு ஆகுது. ஓகே. டெய்லி நைட் வந்து பெட்ல யூரின் போயிடுறா. சரிங்கம்மா. அது எப்படி சரி பண்ண? ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க எங்க கிட்ட, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க. நீங்க குழந்தைய கொஞ்சம் நேர்ல கூட்டிட்டு வாங்க பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு. பெண் குழந்தைங்கும் போது நம்ம அதை ப்ராப்பரா சரியான நேரத்துல சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி கூட்டிட்டு வாங்க, ஃபீமேல் டாக்டரே இருப்பாங்க. அவங்க ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு கான்ஸ்டிடியூஷனா கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பா ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா. அது கூட குழந்தைக்கு கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க டாக்டர். சரிங்களா? நீங்க நேர்ல கூட்டிட்டு வாங்க குழந்தை. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்க தண்ணி, ஜூசஸ், இது தவிர வேற ஏதாவது வழிகள் இருக்கா? க்ளீன், அவ்வளவுதான். எஸ், க்ளீன். இதுதான் ரொம்ப மெயின் காமனான ஒரு விஷயம். ஒரு நேர் பார்த்துட்டு வந்துடலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சசிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க சசி. மேடம், நான் வந்து எனக்கு 2 பெண் குழந்தைங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்ரேஷன். சரி. ஆனா வயிறு பெருசா இருக்கு. அது இல்லாம எனக்கு கொஞ்ச நேரம் துணி துவைச்சாவே எனக்கு முதுவெல்லாம் வலிக்குது, நடு உடம்புலாம் வலிக்குது, என்னால குனிய முடிய மாட்டேங்குது. ஓகே. டெலிவரி செகண்ட் டெலிவரி ஆகி எவ்வளவு நாள் ஆகுதுமா? 8 மந்த் ஆகுது இப்ப எனக்கு. ஓகே ஓகே. 8 months தான் ஆகுது இல்லையா? செகண்ட் ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கீங்களா? என்னங்க? ஃபேமிலி பிளானிங்? ஃபேமிலி பிளான் பண்ணிட்டேன் மேடம். ஆக்சுவலி 8 months தான் ஆகுதுங்கிற பட்சத்துல ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் நீங்க. ஓகேவா? 6 monthsக்கு அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணலாம், நார்மலா எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறது கான்செப்ட் தான். ஆனா வந்து ஒரு மினிமம் ஒரு 1 year வரைக்குமாவது கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறது, ரொம்ப ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்றது, ரொம்ப ஓவர் எக்ஸர்ஷன் பண்றது, ரொம்ப ஜஸ்ட் மாப் பண்றது, துணி வாஷ் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லதுமா. ஓகேவா? இல்ல அதுதான் சுச்சுவேஷன், அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இல்லாம மைல்டா பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு மேலேயும் பெயின் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வெறும் ஹாட் வாட்டர் பேக் மட்டும் ஒத்தடம் கொடுங்க. பேக்ல ஹாட் வாட்டர் பேக் வாங்கி சுடு தண்ணி ஊற்றி அதுல மட்டும் ஒத்தடம் கொடுங்க. அதுலயே குறைஞ்சிடும். அதுலயும் குறையல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. அதுக்கான மருந்து ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல பெயின், எதனால வலி அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கான மருந்து கொடுப்பாங்கம்மா. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. மேடம், என் பேர் பாண்டிச்செல்வி. எங்க இருந்துமா? நான் கடையத்துல இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு முன்னாடி இந்த நெஞ்சு கருப்பு இருந்தது. ஓகே. நெஞ்சு கருப்பு இருந்தது, அல்சர்லாம் இருந்தது. இப்ப அந்த நெஞ்சு கருப்புலாம் இல்லை. ஓகே. இப்போ அடிவயிறு வலிக்குது. ஓகே, சரிங்கம்மா. உங்களோட வயசு? எனக்கு 34 வயசு ஆகுது மேடம். ஆக்சுவலா அடிவயிறு வலினா எப்பெல்லாம் வலி இருக்கு அடிவயிறுல? அடிவயிறு இப்போ மாத்திரை சாப்பிட்டுல இருந்து கொஞ்சம் இதா இருக்கு. இப்போ அடிவயிறு கொஞ்சம் கனமா இருக்கு, வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா. பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா? பீரியட்ஸ்லாம் மாசம் மாசம் வந்துடும் மேடம். அதெல்லாம் கரெக்டா இருக்கு. எதுவும் ப்ளீடிங் அதிகமா இருக்க மாதிரி எல்லாம் இல்ல இல்லையா? அதெல்லாம் இல்ல மேடம், அதெல்லாம் கரெக்ட். அடிவயிறு கனமா இருக்க மாதிரி இருக்கு, டைஜஷன் ப்ராப்பரா இருக்க மாதிரி இருக்கு, ப்ராப்பரா இல்லாத மாதிரி இருக்கா? எப்படி மேடம்? ஜீரணம் வந்து ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல. மோஷன்லாம் ரெகுலரா போறீங்களா? மோஷன்லாம் கரெக்டா தான். ஆக்சுவலா மோஷன் ரெகுலரா போறீங்க, ஜீரணம் எல்லாம் ப்ராப்பரா தான் இருக்கு. ஆனா அடிவயிறு வலி இருக்குன்னா வேற எதுவும் ரீசன் இருக்காது. ஒரு அப்டமன் கேஸ் டிஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாயு கோளாறுனால வரக்கூடிய வயிறு உப்பசம் அப்படின்னு தான் சொல்லலாம். பயப்பட வேண்டாம். பீரியட்ஸும் ரெகுலரா தான் இருக்கு, வேற எதுவும் வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப கம்மி. நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும், பிசிக்கல் எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ணணும். பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போதே அது வந்து உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் குறையல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. என்ன காரணம்ங்கிறத டாக்டர் எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அது மூலமா கண்டிப்பா சரியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குமா. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் மாவட்டத்துல. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி. இது சிசேரியன், அதாவது இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, 1 month ஆகுது. ஓகே. அதாவது எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. சிசேரியன் சொன்னதுனால சரியா என்னால 1 month ஆகுது, ஆனா என்னால நடக்க முடியல, ஒரு கூன் வளையிற மாதிரியே இருக்கு. நார்மல் டெலிவரியா சிசேரியனா? சிசேரியன் மேடம். ஆக்சுவலி ஓகே, நீங்க சாப்பிடலாம் எல்லாமே, ஆனா
நார்மலா நடக்கலாமே தாராளமா, ஏன் நடக்க மாட்டேங்கிறீங்க நீங்க? வலி எடுக்குதுங்க மேடம். ஆக்சுவலா பெயின் இருக்குதான் செய்யுமா, பயப்பட வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்க கூடாது. நீங்க அப்படியே நடக்காமலே இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துரும். அந்த சூச்சர்ஸ்க்கும் உள்ள இருக்கிற மசில் டிஷ்யூஸ்க்கும் ஸ்டிஃப்னஸ் வந்துச்சுன்னா நீங்க எழுந்துச்சு நடக்கும்போது அது டியர் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப பெயின் அதிகமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு. இப்போ நீங்க நடக்காம ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டீங்கன்னா 1 மந்த்தா இல்ல 2 மந்த்ஸ் கழிச்சு நீங்க திரும்ப நடக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அப்ப பெயின் இருக்கதான் செய்யும். அப்போ உள்ளர வந்து மசில் ஃபைபர்ஸ்லாம் அந்த சூச்சர் கூட ஒட்டிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க நடக்கவே இல்லை இல்லையா, வேலை செய்யல இல்ல, அதனால அது வந்து டியர் ஆகுற மாதிரி இருக்கும், கிளியிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். அதனால இப்பவே நீங்க நடக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலா எல்லா ஃபுட்டுமே எடுத்துக்கலாம், எந்த ஒரு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. தேங்காய் போட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தேங்காய் ஃபுட் ஆக்சுவலா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தையல்ல வந்து அரிப்பு வரும், அதனால சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். மேக்ஸிமம் தையல் வந்து 45 டேஸ் வரைக்கும் அது புண்ணு ஆறுறது ரொம்பவே அவசியம். உங்களுக்கு இப்பதான் 1 மந்த் ஆயிருக்குன்னா இன்னும் 15 டேஸ் to 30 டேஸ் வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது போதும். தேவை வேற எதுவும் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தையலுக்கு அப்படின்னு, அதாவது சூச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இன்னொரு 15 டேஸ் தான். தேங்காய் சாப்பிடாம இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேர் லாவண்யா. டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம் நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா. நான் டெய்லரா இருக்கேன். ஓகே. 2 டேஸ் தொடர்ந்து ட்ரெஸ் தைச்சுனா யூரின் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு முறை யூரின் வந்துட்டே இருக்கு. ஓகே. நிறைய பேர் ஹீட் தான், எதுவும் இல்லைன்றாங்க. ஓகே. ஆக்சுவலா 2 டேஸ் கண்டினியூஸா ட்ரெஸ் ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸும் பண்றீங்களா என்ன? இல்ல மேடம், ஒரு ஜஸ்ட் அலாஸ் மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ். ஓகே. ஆனாலும் நீங்க தாராளமா பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வந்து மினிமம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க ஏஞ்சி ஒரு 10 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு அதுக்கப்புறம் உட்கார்றது ரொம்பவே அவசியமான விஷயமா இந்த மாதிரி ஒர்க்ல. ஓகேவா? டெலிவரி ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. எனக்கு ஷோல்டரும் ஹேண்ட் மட்டும் பயங்கரமா வெயிட் போடுது. ஓகே. பிகாஸ் ஆஃப் யுவர் ஒர்க் உங்களோட ஒர்க்னால தான் அந்த மாதிரி இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்களோட ரெகுலர் ஒர்க்கோட சேர்த்து கொஞ்சம் பாடிக்கும் கொடுக்கறது அவசியமான விஷயம். ஜஸ்ட் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஹேண்ட் அண்ட் லெக், நம்ம யூஸ் பண்ற ஷோல்டர்ஸ் அது மட்டும் நார்மலா இருக்கும். இன்னொரு சைட்ல யூஸ் பண்ணாம இருப்போம்ல, அந்த இடத்துல வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 12 hours ஒர்க் பண்றோம்னா அதுல ஒரு 10 minutes to half an hour உங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களோட எக்ஸசைசஸ், பாடி எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும். அதை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கலாம். மினிமம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது எழுந்துச்சு ஒரு 10 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு தண்ணி ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிட்டு உட்காருறது ரொம்பவே நல்லது. அது பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஹீட் ஃபீலிங் அந்த மாதிரி வரவே வராது. நீங்க அது பயப்பட வேண்டாம். சரிங்களா? நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஜெயபாரதி. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அதாவது எனக்கு வந்து டெலிவரி ஆகி 2 வருஷம் ஆகுது மேம். ஓகே. எனக்கு வந்து பீரியட்ஸ் இன்னும் வரல. அதாவது வந்துச்சுன்னா 2 மாசம் வருது, அப்புறம் 2 மாசம் வரல. ஓகே. டாக்டர்கிட்ட போய் காமிச்சா ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, அது சாப்பிட்டானா அந்த மாசம் மட்டும்தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. ஓகே ஓகே ஓகே. அது என்ன ப்ராப்ளம்? என்ன உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? ஏஜ் 30. குழந்தைங்க இருக்காங்களா? ஒரே ஒரு பேபி இருக்கு மேடம். ஓகே. ஆக்சுவலா இந்த மாதிரி irregularities வந்து டெலிவரிக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து நீங்க பிசிஓடி இருக்கா அப்படின்னு கண்டிப்பா செக் பண்ணணும், இல்ல தைராய்டு இருக்கா செக் பண்ணணும். இது ரெண்டும் இருந்தா அந்த மாதிரியான irregularities வர்றதுக்கு சான்சஸ் இருக்குமா. இது ரெண்டும் செக் பண்ணுங்க. அதுல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வாங்க. கண்டிப்பா ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க அதை சரி பண்றதுக்காக. சரியா? நன்றி மாமலின் அழைப்புக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். பாசிட்டிவ் ஹோமியோபதியில எப்படி ட்ரீட் பண்றீங்கங்கறத சொல்லிடுங்க டாக்டர். ஆக்சுவலா இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன சொன்னோம், பிரெக்னெண்டா இருக்க உமன்ஸ்க்கு இருந்து அந்த மாதிரி இருக்கும். நார்மலா இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ப்ரொலாங்டா இருந்துட்டே இருக்கு, நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல அப்படின்னா chronic renal disease, அதாவது கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. chronic renal diseaseனா that is a scientific கொலோக்கியலா சொன்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால கிட்னி ஃபெயிலியர் ஆகும். எஸ் எஸ். நம்ம ஒரு பர்టిక్యులர் பீரியட்ல எதையுமே ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப ப்ரொலாங்டா போகுது அப்படின்னா அது ரீனல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம
யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனா இருக்கும் போதே அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா the kidney won't affect. இல்ல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணல, எரிச்சல் இருக்கு, அரிப்பு இருக்கு, வலி இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஓவர் கம் பண்ணிக்கிட்டே போறோம்னா கண்டிப்பா கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சித்ராங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. எனக்கு பாப்பா பிறந்து 5 வருஷம் ஆகுதுங்க. சரி. நான் 8 மாசம் குழந்தை பிறந்து 8 மாசம். சொல்லுங்க. எனக்கு பாப்பா பிறந்து 5 வருஷம் ஆகுதுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. பாப்பா பிறந்து ஹலோ சொல்லுங்க. பாப்பா பிறந்து 5 வருஷம். டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப டாக்டர், இப்ப யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு யூரின் அடிக்கடி போகும். சோ இது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா டாக்டர்? கண்டிப்பா யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட். எஸ் யூரின் இன்ஃபெக்ஷன், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு யூரின்ல சுகரோட லெவல் அதிகமா இருக்கு. ஆமா, யூரின்ல சுகர் அதிகமா இருக்கு அப்படினாலே that genitals will affect by the infections easily. யூரின்ல சுகர் இருக்கும் அப்படின்னா அந்த யூரினோட கொஞ்சமான யூரின் வந்துட்டு ஜெனிட்டல்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ யூரின் பாஸ் பண்ணும்போதோ இல்ல வாஷ் பண்ணும்போதோ இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியா, சுகர் இருக்கு அப்படின்னால இன்ஃபெக்ஷன் ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்பு, அதாவது பெட் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு பெட் ஆஃப் த இதா மாறிடும் நம்ம பாடி. ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம், இது எங்க ஒய்ஃப் வந்து இந்த பீரியட் டைம்ல வயிற்று வலி அதிகமா இருக்கு. ஓகே. அது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அதான் அது பேசுறதுக்கு கூச்சப்படுது. ஓகே ஓகே. ஆக்சுவலா என்னன்னா வயிறு வலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனா ஒரு 50% ஆஃப் ஃபீமேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலா ஆஃப்டர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான வயிறு வலி ஒரு சிலருக்கு அதிகமா ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்னாலேயோ இல்லைன்னா அவங்களோட பர்சனல் ஹைஜீன்னாலேயோ இல்ல நம்ம பாடியில வரக்கூடிய பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னாலேயும் நம்ம பாடியில அந்த மாதிரியான வயிறு வலி அதிகமா ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி வலி இருக்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. உங்களுக்கு ஃபுல்லா அவங்களுக்கு கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு ஃபீமேல் டாக்டர்ஸே இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் கொடுக்கும்போது கண்டிப்பா அது முழுசா சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். நன்றி உங்களின் அழைப்புக்கு. பாசிட்டிவ் ஹோமியோபதியில எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இதுக்கு? எஸ், ஆக்சுவலா இப்போ எல்லா வகையான டிசீசஸ்க்குமே பாசிட்டிவ் ஹோமியோபதியில கான்ஸ்டிடியூஷன் மெடிசன்ஸ் தான் கொடுக்குறோம். என்னன்னா ஃப்ரம் ஹெட் டு ஃபுட்ல இருந்து ஃபுல் கேஸ் டேக்கிங், உங்களுக்கு பசி எப்படி இருக்கு, தண்ணி தாகம், தூக்கம், யூரின், மோஷன் எல்லாமே நம்ம அவங்களோட வெதர் அக்கமடன்ஸ், எந்த வெதர்ல அவங்களால பேர் பண்ண முடியும், அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கு, அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்க வந்து எப்படி ஃபேமிலியில பழகுறாங்க, ஒர்க் பிளேஸ்ல எப்படி இருக்காங்க, அவங்களோட நேச்சர் ஆஃப் டெண்டன்சி டுவர்ட்ஸ் கெட்டிங் ஆங்கர் எல்லாமே ஃப்ரம் பிசிக்ல இருந்து, அதாவது உடல் ரீதியில இருந்து மன ரீதி வரைக்கும் எல்லா வகையான அறிகுறிகளையும் கேட்டு அவங்களோட நேச்சரை கேட்கும்போது ஒரு பர்சனோட கான்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். கான்ஸ்டிடியூஷனா என்னன்னா ஒரு மனுஷன் அவங்க வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு வர்றதுதான் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரக் கான்ஸ்டிடியூஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்மெண்ட். ஒரு ட்ரக்ஸ்னா என்னன்னா ஹோமியோபதி ட்ரக்ஸ்ல ஒரு ட்ரக்குக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ட்ரக்கோட பீப்புளும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷனை இந்த பர்சனோட இண்டிவிஜுவலோட கான்ஸ்டிடியூஷனோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்றோம். கரெக்டான 100% மேட்ச் ஆன கான்ஸ்டிடியூஷனை ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி அப்படின்னு கன்சிடர் பண்றோம். அந்த மாதிரி ரெமெடி ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் ஹெட்ல இருந்து ஃபுட் வரைக்கும் வேற என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கு, பிளஸ் மைண்ட்லயும் அவங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன், வரிஸ், ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதுல இருந்து அவங்க ஓவர் கம் ஆகி வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. அதுதான் ஹோமியோபதியோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கெடிஸ்ல இருந்து நசிமா பேசுறேன் மேம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எனக்கு வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து யூரின் போற இடம் ரொம்ப அரிப்பா இருந்தது. ஓகே. இப்போ டேட் வந்தது எனக்கு. சரி. அதுக்கப்புறம் அந்த அரிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஓகே. ஆனா வந்து அந்த சைடுல, இடுப்பு சைடுல வந்து எனக்கு பெயினா இருக்கு மேம். ஓகே. ஆக்சுவலா எவ்வளவு நாளா பெயின் இருக்குமா இடுப்பு சைடுல? சைடுல இப்பதான் மேம் ஒரு 2 டேஸா இருக்கு. யூரின் ஃப்ளோல ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருக்கா? அதாவது யூரின் போகும்போது
வலி இல்ல யூரின் வந்துட்டு ரொம்ப சன்னமா போற மாதிரியோ இல்ல யூரின் போகும்போது விட்டு விட்டு போற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது இல்ல இருக்கு? நான் அடிக்கடிக்கு போவேன், நான் யூரின் அடிக்கடிக்கு போவேன். ஆக்சுவலா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குமா? இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னி ரீஜியன் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொல்ற அறிகுறி பாத்தீங்கன்னா. ஓகேங்களா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். தண்ணி நிறைய குடிங்க, இளநீர் மோர் அந்த மாதிரியும் நிறைய குடிங்க. வாட்டர் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, லைக் குக்கும்பர், பாட்டில் கார்டு அந்த மாதிரி நிறைய வாட்டர் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமும் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்க 1 வீக்ல வரைக்கும் அந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னா கண்டிப்பா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா உங்களுக்கு பேக்ல பெயின் இருக்குன்னா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க, ஃபீமேல் டாக்டர்ஸே இருக்காங்க, எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அதற்கான கரெக்டான மருந்து கொடுப்பாங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. பொதுவா நமது உடம்புல டாக்டர் வெளியில இருந்து வர இன்ஃபெக்ஷனை மேல பரவ விடாம, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ விடாம இருக்கிறதுக்கு ஏதாவது தடுக்கிறதுக்கு வழிகள் இருக்கா? எஸ், ஆக்சுவலா இன்ஃபெக்ஷனும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ விடாமன்னா நம்மளோட இம்யூனிட்டியை பொறுத்து தான் அது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா இன்ஃபெக்ஷனோட நேச்சர் அப்படின்னா ஸ்ப்ரெட் அப்படின்னு தான் அதோட நேச்சர் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இன்ஃபெக்ஷன் யூரினரி ஜெனட்டல்ஸ்ல இருந்து கிட்னி வரைக்கும் இல்ல, கிட்னிக்கு பக்கத்துல இருக்க ஆர்கன்ஸ்க்கு கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு சில இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாது அப்படிங்கறதும் இருக்கு. ரொம்ப ரேர் கண்டிஷன், தட் இஸ் பேசிக்கா சொல்லணும்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே காமனான மைல்டான ஒரு இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன். அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலனாலும் ஒரு 1 வீக் தான் அதோட வேலிடிட்டி, அதுக்கப்புறம் சரியாயிடும். ஓகே, ஒரு நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. சுதா பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. நான் திருச்செந்தூர்ல இருந்து பேசுறேங்க. இப்போ எனக்கு 2 பேபிஸ் இருக்காங்க. ஓகே. இப்போ கடைசி பேபி டெலிவரி ஆகி 10 மந்த்ஸ் ஆகுது, 10 இயர்ஸ் ஆகுது பொண்ணுக்கு. ஓகே. அப்பவே வந்து நான் இது ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இப்போ 2வது ரீகான்சலேஷன் பண்ணேன். ஓகே. பண்ண பிறகு இப்போ 1 இயர் ஆகுது. இப்போ போன ஃபெப் பண்ணினேன், இப்போ ஃபெப் ஆச்சு, 1 இயர் ஆகுது. சரிங்க. இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம ஃபார்முலா என்ன பண்ணணும்? ஓகே, ரீகானுலைசேஷன் பண்ணி 1 இயர் ஆகுது, இன்னும் நீங்க கன்சீவ் ஆகல இல்லையா? பிளாக் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரீகானுலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் டியூபல் பிளாக் HSG பண்ணி பிளாக் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். அந்த மாதிரி எதுவும் பிளாக் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வேற என்ன ரீசன், அவங்களுக்கு இன்னும் கன்சீவ் ஆகிறதுக்கு வேற என்ன ரீசன் இருக்கு, கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்கு தைராய்டு இருக்கா, பிசிஓடி இருக்கா அப்படிங்கிறது, டயபெட்டிக் இருக்கா, சுகர் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சுகர் இருந்தாலும் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது 3ம் இல்ல, நார்மலா தான் இருக்காங்க, பிளாக்கும் இல்ல அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. டாக்டர் ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ப்ராப்பர் கவுன்சிலிங் பிளஸ் எவாலுவேஷன் பண்ணி உங்களுக்கு கரெக்டான மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அது மூலமா சீக்கிரமா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். ஓகே, நன்றி ஒளியின் அழைப்புக்கு. இப்ப இன்ஃபெக்ஷன் பத்தி பேசணும் இல்லையா டாக்டர்? இப்போ நம்ம பரவற இன்ஃபெக்ஷன் இதுதான் சொல்றதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ இப்போ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சாதாரண இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட முடியாது. சாதாரண இப்போ அம்மை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் தானே, அதுவும் அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எப்போ எப்படி போடணுங்கிறது குழந்தைகளுக்கு, அதுக்கு விட பெரியவங்களுக்கு இது முன்னாடியே நம்ம எச்சரிக்கையா போட்டுக்க முடியுமா? ஆக்சுவலா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு தனியா ஒரு ஆக்சுவலா வேக்சினேஷன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஓகேவா? யூரினரி ட்ராக்ட்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் எதர் வைரலாவும் இருக்கலாம், பாக்டீரியலாவும் இருக்கலாம், இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாவும் இருக்கலாம். அதுக்கான ஸ்பெசிபிக் வேக்சினேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வேக்சினேஷன் அப்படிங்கிறது நம்ம கான்செப்ட் வந்து ஹோமியோபதியில ஒரு டபுள் சைடட் மாதிரி தான். என்னன்னா வேக்சின் போடுறதுனால 100% இம்யூனைஸ்ட் ஆறாங்களா குழந்தைங்க அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா சிலருக்கு வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் அதே கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அது வந்து பிகாஸ் ஆஃப் த வேக்சினும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல வேக்சின் வந்து ஒர்க் பண்ணாததுனால வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப சமர ஆரம்பிச்சாச்சு, பொதுவா எல்லாம் அம்மை அதனால பாதிக்கப்படுவாங்க. ஒரு வீட்டுல ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் வராம இருக்கு, அது வேக்சின் பண்ணி ப்ரிவென்ட் பண்றாங்க. அது சரியா தவறானது இல்ல. வேக்சின் பண்ணி ப்ரிவென்ட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் சொல்றேன், வேக்சின் வந்து ப்ராப்பர் வேக்சின் போடுறதுல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்க. ஒரு சில வேக்சின்ஸ் வந்து லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், அதாவது அந்த பாக்டீரியா உயிரோட இருக்கிறத நம்ம பாடியில செலுத்துவாங்க, அதே வேக்சினா. ஓகே, ஒரு சிலது டெட், அதாவது டெட் ஆனதுக்கு அப்புறம் அதை ப்ரிசர்வ் பண்ணி அதுல இருந்து எடுக்க மருந்து மூலமா வேக்சின், அதுதான் வேக்சினோட கான்செப்ட். அதை வந்து எந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கறது பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி இந்த வேக்சின்ஸ் இந்த டெம்பரேச்சர்ல தான் ஸ்டோர் பண்ணணும், பிகாஸ் அது லைவ் அட்டெனுவேட்டடா இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். அது டெட் ஆயிடுச்சுன்னா வேலை செய்யாது. நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றோம்னா ஃப்ரிட்ஜ் கரண்ட் இல்ல ஒரு 1 டே ஃபுல்லா, அதோட டெம்பரேச்சர் இல்லைன்னா அது டெட் ஆயிருக்கும்.
அதை நம்ம வேக்சினா எடுத்துக்கிறது, அது டெட் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியாது, வேக்சினா எடுத்துப்போம். அந்த வேக்சினால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல அந்த வேக்சின் வேலை செய்யல அப்படின்னும் சான்சஸ் இருக்கு. நம்ம வந்து அது வேக்சின் வந்து 100% ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஏன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் குழந்தைகளுக்கு இருக்கிறதுங்கிறதும் பெற்றோர்கள் தெரிஞ்சும் அதை ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. இதுக்கு பிறகும் என்ன பக்க விளைவுகள் இருக்குங்கிறத அழகான முறையில சொல்லிக் கொடுத்தீங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து உங்களுக்கு. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்தாங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பத்தியும் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் பதிலளித்தாங்க. பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும். மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதோட நன்றி, வணக்கம்.